வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா குக்கிங் எதுவும் இல்லை, சின்னதாக ஒரு ட்ராவல் வீடியோவும் ஊருக்கு போகிறதுக்காக நான் வாங்கின திங்ஸையும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுக்காக ஏர்போர்ட் கிளம்புனோம்ல, அப்போ நான் எடுத்த வீடியோ தான் இது. ஓமனில் நாங்கள் இருக்க ஏரியா வந்து கொஞ்சம் இன்டீரியராக இருக்கும். மெயின் ஏரியா தான் ஏர்போர்ட்டுக்கு வரணும். மோஸ்ட்லி ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். எங்களுக்கு நைட்டு தான் ஃப்ளைட்டு. நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டோம். டேரெக்டாக ஏர்போர்ட் போக வேண்டாம், கொஞ்சம் ஃப்ரெண்டு ரூமில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக மார்னிங்கே கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் லோட் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் கார் தான் எடுத்துகிட்டு கிளம்புனோம். ஒரு 11 o'clock போல் கிளம்பியிருப்போம். ஒரு மிட் மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா ரோடு இப்படி தான் இருக்கும், ரொம்ப பிஸியாலாம் இருக்காது. நாங்கள் இருக்க ஏரியாவில் இப்படி தான் வறண்டு இருக்கும், ரொம்ப கொஞ்சம் மழையாகவும். அங்கே பாலைவனத்தில் என்ன செடி வளருமோ அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் சிட்டி சைட்லாம் போகும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான மரமும் செடியெல்லாம் நட்டு வச்சுருப்பாங்க, நல்லா மெயின்டனும் பண்ணி வச்சுருப்பாங்க. இது இன்டீரியருங்கிறதால இப்படி தான் இருக்கும். ரோடு பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நார்மலாக மிட் மார்னிங் போது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகும்போது, நைட் ஆகும்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மார்னிங்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆகும்போது கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மற்றபடி இப்படி தான் ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கே ரோடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மலையெல்லாம் குடஞ்சிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், 2 மலைக்கு நடுவில் தான் ரோடே போயிட்டு இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் ரோடு ரெடி பண்ணியிருப்பாங்க. நார்மலாக பாலைவனம் இப்படி தான் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, மோஸ்ட்லி சைட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கேமல்ஸு ஆடெல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வீடியோ எடுக்கும்போது ஒன்றுமே வரல, நார்மலாக இப்படி தான் காமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு அமைதியான ஒரு ட்ராவல் அப்படி இருந்தாலும் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்ராவல். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இனி வரப்போகிற ஒரு 11 மந்த்துக்கு இந்த 1 மந்த்து தான் எங்களுக்கு ஒரு ஹாப்பி டேஸாக இருக்கும். அதுக்கப்புறம் 11 மந்த்ஸ் நம்ம எல்லோரையும் விட்டுட்டு தனியாக தான் இங்கே இருந்தாகணும். இந்த 1 மந்த் தான் ரொம்ப ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். அதனால நம்ம கிட்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு பாதி ட்ராவல் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஓரளவு ஒரு சிட்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நாங்கள் இருக்க இன்டீரியர்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபியூவல் ஸ்டேஷனோ இல்லை காஃபி ஷாப் எதுவுமே இருக்காது. நம்ம மாட்டம் அமைதியாக ட்ராவல் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் சிட்டிலாம் நெருங்கும் போது கொஞ்சம் நமக்கு க்ரீனிஷாக இருக்கும், நல்லா மெயின்டைன் பண்ணி இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்துடும், அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆல்மோஸ்ட் நம்ம சிட்டியை நெருங்கிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இது ஓமனோட கேபிட்டல் மஸ்கட் அப்படிங்கிறதால நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எல்லா இடமும் பார்க்க க்ரீனிஷாக இருக்கும். அதுக்கு சூப்பராக மெயின்டெனன்ஸும் பண்ணுவாங்க ஆளெல்லாம் வச்சு. பார்த்திங்கன்னா அங்கங்கே டேட்ஸ் ட்ரீலாம் நல்லா இருக்குது, பார்த்திங்களா, சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரியே அங்கங்கே இந்த மரத்து நிழலில் அப்படிலாம் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. மெயினான இடம் ஒதுக்கியிருப்பாங்க, பார்க்கு அந்த மாதிரி இடம். அங்கே தான் நம்ம போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம கார் நிறுத்தவோ இல்லை கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணவோ கூடாது, அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. மெயின் சிட்டி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய பில்டிங்ஸு, கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா என்னென்னு எனக்கு தெரியாது. நான் எங்களோட ஹாப்பினஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள், சிட்டிஸ் இப்படி தான் இருக்கும். இது கொஞ்சம் முடிஞ்ச பிறகு நான் என்னென்ன பேக்கிங் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள்.
இதோட ட்ராவல் வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நான் பேக்கிங் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ரொம்ப கொஞ்சம் தான் திங்ஸ் வாங்கியிருக்கோம். மோஸ்ட்லி இங்கேருந்து போகும்போது கொஞ்சம் நட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ் வாங்கிட்டு போகணும். என்ன தான் நம்ம ஊரில் டாய்ஸ் இருந்தாலும் நம்ம இங்கேருந்து போகும்போது கொடுக்குற டாய்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கள்ல, அதுக்காக தான். மற்றபடி ஒரு ட்ராலியிலே நான் வாங்கின திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். கொஞ்சம் திங்ஸ் தான் பாருங்கள்.
பேக்கிங் எல்லாம் முடிச்சாச்சு. பொருளெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வரணும் அப்படிங்கிறதால பொருளுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் நல்லா கம்ப்ரஸ் பண்ண பில்லோ வச்சு பேக் பண்ணியிருக்கேன். இது மேலே ஒரு சீலிங் கவர் மாதிரி கவர் பண்ணிவிட்டு அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.